بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக ஹுக்முல் ஈத்தார், வித்ரு தொழுகையை ஒரு ரக்காத்தாக தொழுவது, 5ஆக 9ஆக தொழுவது கூடுமா என்ற கேள்விக்கு பதிலாக அல் வித்ரு பிரகாத்தின், வித்ரு தொழுகை ஒரு ரக்காத்தாக தொழுவது, 3ஆக தொழுவது, 5ஆக தொழுவது, 7ஆக தொழுவது, 9ஆக தொழுவது, குல்லுஹு ஜாயிசுன், அவை அனைத்தும் ஜாயிஸானதாக இருக்கும். அது சம்பந்தமாக ஹதீஸ்களிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வஃபில் புகாரி வஃபில் முஸ்லிம், சஹீல் புகாரி சஹீல் முஸ்லிமில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற செய்தி, அன்ன ரஜுலன் ஸஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸலாத்தில் லைல், இரா தொழுகையை பற்றி நபிகளாரிடத்திலே ஒரு மனிதர் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இராக்கால தொழுகையாகிறது 2 ரக்காத்துக்களாகும். ஃபைதா ஹஷிய அஹதுக்கும் சுபஹ, சுபஹ நேரத்தை உங்கள் ஒருவர் பயந்தாரையானால் சல்லா வாஹிதத்தன், ஒரு ரக்காத் தொழுவான், தூத்திருலகு மாக்கது சல்லா, அது தொழுதுவற்றை ஒற்றையாக்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது, பிஅன்னல் வித்ர பிரகாத்தின் ஜாயிசுன், வித்ரு தொழுகை ஒரு ரக்காத்தாக தொழுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்பன் யூத்ர பி ஸலாஸின் ஃபல்யஃஅல், யாராவது 3 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு விரும்பினால் ஃபல்யஃஅல், அவர் அவ்வாறு செய்து கொள்ளட்டும். வமன் அஹப்பன் யூத்ர பி வாஹிதத்தின், யாராவது 1 ரக்காத் ஒற்றையாக தொழுவதற்கு விரும்பினால் ஃபல்யஃஅல், அவர் செய்து கொள்ளட்டும் என்ற செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முந்திய ஹதீஸ் புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூத்திரு பி ஹம்ஸின், 5ஆக வித்ரு தொழுவார்கள். அதன் கடைசி ரக்காத்திலே தான் நபிகளார் உட்காருவார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு தஷஹது மட்டும்தான் அவர்கள் ஓதுவார்கள். 5ஆவது ரக்காத்திலே தஷஹது ஓதி சலாம் கொடுப்பார்கள். 7 ஒற்றையாக தொழுவார்கள். அதன் கடைசி ரக்காத்திலே 7ஆவது ரக்காத்திலே அவர்கள் உட்காருவார்கள். 9ஆக 8ஆக தொழுவார்கள். 9ஆக தொழுவார்கள். 8ஆவதிலே உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதி பின்னர் 9ஆவதற்கு எழுந்து பிதூனி தஸ்லீமின், சலாம் கொடுக்காமல், சலாம் அன்றி 9ஆவதற்கு எழுந்து பின்னர் அவர்கள் அந்த தொழுகையை அத்தஹியாத்து ஓதுவதன் மூலமும் சலாம் கொடுப்பதன் மூலமும் தொழுகையை பூர்த்தி செய்வார்கள். அதே நேரத்தில் அம்மல் ஈத்தார் பி ஸலாத்தின் கஸ்லாத்தில் மகரிபு தொழுகையை போன்று 2 தஷஹதுகளாக மகரிபு தொழுகையை போன்று வித்ரு தொழுகையை ஒற்றையாக 3 ரக்காத்துக்கள் ஒற்றையாக தொழுவது ஃபைன்னஹு மன்ஹியுன் அன்ஹு, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உபரியான சுன்னத்தான தொழுகை லா யம்பகி அன் தஷ்பஹ பில் ஃபரீலா, ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைக்கு ஒப்பாகுவது அவசியமாகாது. ஒவ்வொன்றுக்கும் அதன் தனித்தனி சட்டங்கள் இருக்கின்றன. ஃபலீத்தார் பி ஸலாஸ் அலா வஜ்ஹைனி, ஒற்றையாக 3 ரக்காத்துக்களை கொண்டு ஒற்றையாக தொழுவது 2 வகையாக நாம் இங்கே பிரித்து கையாளலாம். ஒன்று அயுசல்லிம இந்த ரக்காத்தைனி, 2 ரக்காத்துக்கள் தொழுது சலாம் கொடுப்பது, 3 ரக்காத்தை ஒற்றையாக முடிப்பது. ஹதீஸ் இப்னு உமரில் வந்திருக்கிறது,
ஹதீஸ் இப்னு உமர் மன் ஃபஅலஹு, அதாவது சஹ தாலிக மின் ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா மின் ஃபிஅலிஹி. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். இன்னொரு விதம் அயூத்திர பி ஸலாஸின் பிதூனி தஷஹுதின், 3 ரகாத்துக்கள் ஒரேடியாக தொழுவது, பிதூனி தஷஹுதின் அத்தஹியாத் அன்றி கடைசி ரகாத்திலே உட்கார்ந்து அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுப்பது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே கேட்கப்பட்டது, கைஃப கான ஸலாத்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி ரமலான், ரமலானுடைய காலத்திலே நபிகளாருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கானல் அஸீது ஃபி ரமலான் வலா கைரிஹி அல் 11 ரகாத்தன், ரமலான் அல்லாத காலங்களில் 11 ரகாத்துக்களை விட அவர்கள் அதிகப்படுத்த மாட்டார்கள். யுஸல்லி அர்பஅன், 4 ரகாத்துக்கள் தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதன் அழகையும் நீளத்தையும் நீ கேட்க வேண்டாம். சும்ம யுஸல்லி அர்பஅன், பின்னர் 4 தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதன் அழகையும் அதன் நீளத்தையும் நீ கேட்க வேண்டாம். சும்ம யுஸல்லி ஸலாஸன், பின்னர் அவர்கள் 3 ரகாத் தொழுவார்கள் என்ற செய்தி முவத்தா மாலிக்கிலே யுஸல்லி ஸலாஸன் ரவாஹுல் புகாரியிலே அத்தஹஜ்ஜத் என்ற பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது அன்ன ஹாதிஹி ஸலாஸ், இந்த 3 ரகாத்துக்களும் பி தஸ்லீமின் வாஹிதின், ஒரு சலாமை கொண்டு தொழுதிருக்கிறார்கள். 3வது வகை அஸ்ஸிஃபத்து ஸாலிஸ லீத்தார் பி ஸலாஸ், 3 ரகாத்துக்களையும் ஒற்றையாக தொழுவது. கெசலாத்தில் மகரிபு தொழுகையைப் போல 2 தஷஹுதுகள் ஓதி தொழுவது. ஃபைன்னஹா லம் தரித், ஹதீஸ்களிலே அவ்வாறு வரவில்லை. ஆகவே நாம் வித்ரு தொழுகையை 3 ரகாத்தை தொழுகின்ற பொழுது மகரிபுக்கு ஒப்பாக தொழக்கூடாது என்ற செய்தியை இந்த ஹதீஸ் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.